உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, 65ஆம் நாளுக்குள் இன்று நாம் நுழைந்திருக்கிறோம் வெற்றிகரமாக. இன்றைக்கி நம்ம எண்ணிக்கையில் 16ஆம் அதிகாரம் மட்டும் வாசிக்க போகிறோம். ஏன்னா அது ரொம்ப பெருசு. நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? மக்கள் கிளம்புனாங்க, அதுக்குள்ளே ஆரோனும் மிரியமும் பிரச்சனை கொண்டு வந்தாங்க. அவங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்லி, எங்களுக்கு மன்னாவை பிடிக்கலன்னு சொல்லி முணுமுணுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 15ஆம் அதிகாரத்தில் சட்டம் நமக்கு கொடுக்கப்பட்டது. போயிட்டு கானான் தேசத்தை அடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மக்களுக்கு 40 வருஷங்கள் அவங்க பாலைவனத்திலே இருந்து அலைஞ்சு முதல் தலைமுறையினர்கள் இறந்து போகணும் அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கி திரும்ப இந்த மக்கள் கிளம்ப ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரோனும் மிரியமும் மோசேவுக்கு எதிராக, மோசேவின் அதிகாரத்துக்கு எதிராக பேசினாங்களோ, அதே பொறாமையும் தலக்கணமும் பரவி கீழே மக்களினுடைய தலைவர்கள், குறிப்பாக லேவியர் குலத்தினுடைய சார்ந்த மக்கள் ஒரு 250 பேர் அவரோட சேர்ந்து கோரா மற்றவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஆரோனுக்கும் அவருடைய புதல்வர்களுக்கும் கொடுக்கப்பட்ட குருத்துவத்துக்கு எதிராக, நாங்களும் லேவியர் குலம் தானே, அது என்ன ஆரோனுடைய புதல்வர்கள் மட்டும் குருக்களாக இருக்கணும், ஏன் அப்போ நாங்களாம் வந்து சும்மா அவருக்கு டென்ட் மட்டும் தான் தூக்கிட்டு உதவி தான் செய்யணுமா, நாங்கள் ஏன் பலி செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் தாழ்ச்சி இல்லாமல் பொறாமையோட பேராசையோட இந்த மக்களினுடைய இந்த லேவியர் குலத்தை சார்ந்தவர்கள் செயல்படுறதை நம்ம இங்கே பார்ப்போம். அது அங்கோட மட்டும் நிறுத்தாது, தொடர்ந்து அது கீழே பரவி மக்கள் கூட்டம் அனைவர்களும் மோசேவுக்கு எதிராக, ஆரோனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறதையும் இன்றைக்கி நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சாப்டர் இன்றைக்கி. ஆனாலும் இந்த அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நிறைய பாடங்கள் இருக்குது. கூடவே 2வது வாசகமாக இணையச்சட்டம் நம்ம வாசிச்சிட்ருக்கோம். 12லேருந்து 26 அதிகாரங்கள், 10 கட்டளையினுடைய விரிவாக்கம் நம்ம பார்த்தோம். ஸோ நேற்று நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்? முதல் கட்டளைக்கு எதிராக செய்யப்பட்டது, முதல் 2 கட்டளைகளுக்கு எதிராக நம்ம செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் என்னென்னா, அதெல்லாம் எப்படி செய்யாமல் இருக்கணும் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இணையச்சட்டம் 15ஆம் அதிகாரமும் 16ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். 16ல் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3வது கட்டளை, ஓய்வு நாளை தூய்தாக கடைப்பிடிப்பு. அதாவது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்கறது. அதை பற்றி இன்றைக்கி நம்ம 15ஆம் அதிகாரம் கூடவே 16ஆம் அதிகாரத்துலேயும் 17வது வசனம் வரைக்கும் நம்ம அதை பார்ப்போம். 18வது வசனத்திலிருந்து அடுத்து 4ஆம் கட்டளை, உன் தாயும் தந்தை மதித்து நட, அது துவங்கும். ஸோ 16லேருந்து திருப்பி 18 வரைக்கும் 4ஆம் கட்டளையினுடைய விரிவாக்கம் தான். ஸோ இன்றைக்கி வந்து மோஸ்ட்டாக ஓய்வு நாளை தூய்தாக கடைப்பிடிக்கிறது, அந்த திரும்பவும் ஒரு ரிவிஷன் மாதிரி தான். நம்ம ஏற்கனவே வாசித்த அந்த சட்டங்களே திரும்பவும் ரிப்பீட் ஆகும். திரும்பவும் அது வந்து குறிப்பாக இந்த விழாக்களை கொண்டாடுறது, அதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி 15, 16 அதிகாரங்கள் வாசிப்போம். 3வது வாசகமாக திருப்பாடல் 97 நம்ம வாசிக்க போகிறோம். ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி இந்த மக்கள்லாம் கிளர்ச்சி செய்கிறாங்களா, அப்போ ஆண்டவர் அவருடைய சின்னம் நெருப்பை போல் வந்து அவர்களுக்கு தீர்ப்பளிக்கிறது, அவங்களுக்கு நீதியை வழங்குறது, இதெல்லாம் வாசிக்கும் போது அதுக்கு ஏற்றவாறாக ஆண்டவர் ஒரு நீதியின் அரசராக சித்தரிக்கும் விதமாக இன்றைய திருப்பாடல் 97 அமைகிறது. சரி, இது எழுதுன யார்? வழக்கம் போல் நமக்கு யாருன்னு தெரியாது. இந்த திருப்பாடல் மோஸ்ட்டாக தாவீது அரசராக இருக்கலாம் என்று இறையியல் அறிஞர்களால் யூகிக்கப்படுகிறது. சரி, இன்றைய தினம் நம்ம ஒரு 3-4 கேள்விகள் பார்ப்போம். முதல் கேள்வி, ஆரோனுக்கும் மோசேவுக்கும் எதிராக 3 பேர் வந்து ஃபஸ்ட்டு எழும்புவாங்க. அந்த 3 பேரும் எந்தெந்த குலத்தை சார்ந்தவர்கள், யாக்கோபினுடைய 12 குலத்தில் எந்த குலத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கவனித்து கொண்டே வாசிப்போம். அவங்களுடைய பேரும் என்னன்னு சொல்லி மனப்பாடம் பண்ண முயற்சிப்போம். அவங்க பேர் என்ன? 3 பேர், அவங்களுடைய குலங்கள் என்ன? அடுத்தது, ஆண்டவர் இந்த மக்களையும் இந்த லேவியர்களையும் கொல்லலாம் ஆண்டவர் நினைக்கும் போது எது தடுத்துச்சு ஆண்டவருடைய சினத்தை? மோசேவும் ஆரோனும் என்ன செஞ்சு தடுத்தாங்க? 2 முறை நடக்கும். ஆண்டவர் வந்து மொத்த இஸ்ரேல் மக்களையும் திரும்பவும் கொல்லலாம், அழிச்சிடலான்னு சொல்லி நினைப்பார். அப்போ 2 விஷயங்கள் மோசேவும் ஆரோனும் செய்வாங்க. அது என்ன அப்படின்றத கவனித்து கொண்டே வாசிப்போம். நம்மளுடைய வாழ்வுக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கும். 3வது, நம்ம ஏற்கனவே பார்த்த 3வது கேள்வி என்ன அப்படின்னாக்கா, யூதர்கள் 3 முறை எருசலேமுக்கு வர வேண்டும்.
அது என்ன விழாக்களை கொண்டாடுவதற்கு வர வேண்டும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இப்போ அது ஞாபகம் இருக்கான்னு பார்ப்போம். திரும்ப இன்றைக்கும் அது ரிப்பீட் ஆகும். அந்த பெயர்கள், அந்த 3 விழாக்களின் பெயர்களை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுவோம். 4வது, ஆண்டவர் இன்றைக்கி நம்ம வாசிக்கக்கூடிய திருப்பாடலில் ஒரு சில பேரை அன்பு செய்வார். அந்த யார் அவங்க? ஆண்டவர் அன்பு செய்யக்கூடியவங்க யாராக இருக்கலாம்? ஏற்கனவே நமக்கு தெரியும், ஆண்டவர் நம்ம அன்பு செய்ய வேண்டும் என்றால் நம்ம அவர் அன்பு செய்யணுன்னாலும் கட்டளைகளை கடைபிடிக்கணும். அது இன்னொரு வார்த்தையில் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அது என்னன்னு சொல்லி கவனித்து கொண்டே இன்றைய திருப்பாடலுக்குள்ளே நம்ம போகலாம். சரி, இன்று நம்ம இன்றைய தினத்திற்கான இந்த வீடியோ விவிலிவாசி பகுதிக்குள்ளே ஜெபத்தோடு நம்ம இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எண்ணிக்கை அதிகாரம் 16. லேவியின் மகன் கோகாத்துக்கு பிறந்த இட்சகாரின் புதல்வன் கோராகும், ரூபன் வழி வந்த எலியாபு புதல்வர்கள் தாத்தான், அபிராமும், பெலேத்தின் மகன் ஓனும் இஸ்ரேல் மக்களில் சிலரை சேர்த்து கொண்டு மோசேக்கு எதிராக எழும்பினர். இவர்கள் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து சபையில் தெரிந்தெடுக்கப்பட்ட பேர் பெற்ற 250 தலைவர்கள் ஆவர். அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கூடி வந்து அவர்களிடம், நீங்கள் மிதமின்றி போய்விட்டீர்கள். மக்கள் கூட்டமைப்பு முழுவதிலும் உள்ள ஒவ்வொருவரும் தூயவர்தாம். ஆண்டவரும் அவர்களோடு இருக்கிறார். அப்படி இருக்க ஏன் ஆண்டவரின் சபைக்கு மேலாக உங்களை உயர்த்தி கொள்கிறீர்கள் என்று கேட்டனர். மோசே இதை கேட்டு முகங்குப்புற விழுந்தார். அவர் கோராகிடமும் அவன் கூட்டத்தவரிடமும் கூறியது, காலையில் ஆண்டவர் தம்முடையவன் யார், தூய்மையானவன் யார் என்று காட்டி அவனை தம் அருகே வரச் செய்வார். தாம் தெரிந்து கொண்டவனையே அவர் தம் அருகே வரச் செய்வார். செய்ய வேண்டியது இதுவே. கோராகே, அவன் கூட்டத்தவரே, தூப கலசங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். நாளை ஆண்டவர் திருமுன் அவற்றில் நெருப்பையும் தூபத்தையும் போடுங்கள். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற மனிதனே தூயவனாயிருப்பான். லேவியின் புதல்வரே, நீங்கள்தாம் மிதமின்றி போய்விட்டீர்கள். மேலும் மோசே கோராகிடம் கூறியது, லேவியரின் புதல்வரே, இப்போதும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுள் உங்களை தம் அருகில் வரச் செய்து ஆண்டவரின் திருவுறைவிடத்தில் நீங்கள் பணி செய்யவும், மக்கள் கூட்டமைப்பின் முன் நின்று அவர்களுக்கு சேவை செய்யவும், இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பிலிருந்து உங்களை பிரித்தெடுத்தது அற்பமான காரியமா? அவர் உன்னையும் லேவியன் புதல்வரின் உன் சகோதரர் அனைவரையும் தம் அருகில் வரச் செய்தாரே. இதனோடு குருத்துவத்தையும் நாடுவீர்களோ? ஆதலால் நீயும் உன் கூட்டத்தவரும் ஆண்டவருக்கு எதிராகவே இருக்கிறீர்கள். ஆரோனுக்கு எதிராக நீங்கள் முறுமுறுப்பதற்கு அவர் யார்? பின் மோசே ஆள் அனுப்பி எலியாபின் புதல்வர் தாத்தானையும் அபிராமையும் அழைத்தார். அவர்களோ, நாங்கள் வரமாட்டோம். இப்பாலை நிலத்தில் எங்களை கொல்லும்படி பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டிலிருந்து எங்களை கொண்டு வந்து இப்போது எங்கள் மேல் நீர் உம்மை அதிகாரியாக்கிக் கொள்வது அற்பமான காரியமா?
மேலும் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டிற்கு நீர் எங்களை கொண்டு வரவும் இல்லை, திராட்சை தோட்டங்களை எங்களுக்கு உரிமை சொத்தாக கொடுக்கவும் இல்லை. இம்மனிதர்களின் கண்களை பிடுங்கி விடுவீரோ? நாங்கள் வரவே மாட்டோம் என்றனர். மோசே கடுஞ்சினம் கொண்டார். அவர் ஆண்டவரிடம், இவர்கள் படையலை ஏற்க வேண்டாம், இவர்களிடமிருந்து ஒரு கழுதையை கூட நான் வாங்கியதில்லை, இவர்களில் ஒருவனுக்கும் நான் தீங்கிழைத்ததில்லை என்றார். பின் மோசே கோராகிடம், நீயும் உன் கூட்டத்தார் எல்லாரும், நீயும் அவர்களும் ஆரோனும் நாளை ஆண்டவர் திருமுன் வந்து நில்லுங்கள். உங்களுள் ஒவ்வொருவனும் தன் தூப கலசத்தை எடுத்து அதில் தூபமிட்டு ஆளுக்கு ஒன்றாக மொத்தம் 250 தூப கலசங்களை ஆண்டவர் திருமுன் கொண்டு வரட்டும். நீயும் ஆரோனும் உங்கள் தூப கலசங்களை கொண்டு வாருங்கள் என்றார். அவ்வாறே ஒவ்வொருவனும் தன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டான். அவர்கள் அவற்றில் நெருப்பையும் தூபத்தையும் போட்டார்கள். அவர்கள் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் மோசேயுடனும் ஆரோனுடனும் நின்றார்கள். பின் கோராகு மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் அவர்களுக்கு எதிரே சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் ஒன்று கூட்டினான். ஆண்டவரின் மாட்சி மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும், ஒரு நொடியில் நான் இவர்களை எரித்து விடும்படி இந்த மக்கள் கூட்டமைப்பிலிருந்து உங்களை பிரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அவர்களோ முகங்குப்புற விழுந்து, கடவுளே, உடல் பூண்ட உயிர்கள் அனைத்துக்கும் கடவுளே, ஒரே ஒருவன் பாவம் செய்திருக்க மக்கள் கூட்டமைப்பு முழுவதன் மீதும் நீர் சினம் கொள்வது ஏன் என்றனர். உடனே ஆண்டவர் மோசேயிடம், கோராகு, தாத்தான், அபிராம் ஆகியோரின் கூடாரத்தை விட்டு அகன்று போகும்படி மக்கள் கூட்டமைப்பிடம் சொல் என்றார். மோசே எழுந்து தாத்தானிடமும் அபிராமிடமும் போனார். இஸ்ரேல் மூப்பர் அவருக்கு பின்னால் சென்றனர். அவர் மக்கள் கூட்டமைப்பிடம், இந்த பொல்லாத மனிதரின் பாவங்களோடு சேர்ந்து நீங்கள் அழிக்கப்படாதபடி அவர்கள் கூடாரங்களை விட்டு அகன்று போகும்படி உங்களை வேண்டுகிறேன், அவர்களுக்குரிய எதையும் தொட வேண்டாம் என்றார். அவ்வாறே கோராகு, தாத்தான், அபிராம் ஆகியோரின் கூடாரத்தை விட்டு அவர்கள் அகன்றனர். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் மனைவியர், புதல்வர், குழந்தைகளோடு தங்கள் கூடாரங்களின் வாயில் அருகில் நின்றனர். மோசே கூறியது, இப்பணிகளை எல்லாம் செய்யும்படி ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார். இது என் சொந்த விருப்பம் அல்ல என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்வீர்கள். எல்லா மனிதரும் சாவது போல் இம்மனிதரும் செத்தால், அல்லது எல்லா மனிதருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனையை அடைந்தால் ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கவில்லை என்பது பொருள். ஆனால் ஆண்டவர் புதுமையான ஒன்றை செய்தால், நிலம் தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்களுக்குரிய அனைத்தையும் விழுங்கிவிட அவர்கள் உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கினால், அப்போது இம்மனிதர் ஆண்டவரை இழிவுபடுத்திவிட்டார்கள் என்பதை நீங்களும் அறிந்து கொள்வீர்கள். இவ்வார்த்தைகளையெல்லாம் அவர் பேசி முடிந்ததும் அவர்கள் அடியிலிருந்த தரை பிளந்தது. தரை தன் வாயை திறந்து அவர்களை அவர்கள் வீட்டாரோடும் கோராகை சேர்ந்த மனிதர்களோடும் அவர்கள் உடைமைகளோடும் விழுங்கிவிட்டது. இவ்வாறு அவர்களும் அவர்களைச் சேர்ந்த அனைவரும் உயிரோடு பாதாளத்துக்குள் இறங்கினர். தரை தன் வாயை மூடிக்கொண்டது. சபையிலிருந்து அவர்கள் அழிந்து போயினர். அவர்களின் கூக்குரல் கேட்டு அவர்களை சுற்றியிருந்த இஸ்ரேலர் அனைவரும், நம்மையும் தரை விழுங்கிவிடக் கூடாதே என்று அஞ்சி ஓடினர். பின்பு ஆண்டவரிடமிருந்து நெருப்பு புறப்பட்டு வந்து தூபம் காட்டிய 250 மனிதரையும் விழுங்கிவிட்டது. பின்னர் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, எரிநெருப்பிலிருந்து தூப கலசங்களை எடுத்து நெருப்பை அப்பால் கொட்டிவிடும்படி குருவாகிய ஆரோன் மகன் எலையாசரிடம் சொல். ஏனெனில் அவை புனிதமானவை. பாவம் செய்த இந்த மனிதர்களின் தூப கலசங்கள் அவர்களது உயிர் பறிக்கப்பட்டு விட்டதால் தூய்மையாக்கப்பட்டு விட்டன. அவை பீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பு வேலையால் செய்யப்படட்டும்.
அவற்றை அவர்கள் ஆண்டவர் திருமுன் கொண்டு வந்தார்கள். ஆகவேதான் அவை புனிதமானவை. இஞ்ஞனம் அவை இஸ்ரேல் மக்களுக்கு ஓர் அடையாளமாக இருக்கும். அதன்படியே குரு எலையாசர் எரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூப கலசங்களை எடுத்தார். பீடத்தை மூடுவதற்கு அவை அடிப்பு வேலையாக செய்யப்பட்டன. இது இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு நினைவு சின்னம். இதனால் ஆரோன் வழி தோன்றியிராத எவனும் கோராகையும் அவன் கூட்டத்தவரையும் போன்று ஆகிவிடாதபடி ஆண்டவர் திருமுன் தூபம் காட்டுவதற்கு நெருங்கி வர துணியான். மோசே மூலம் ஆண்டவர் எலையாசருக்கு சொன்னதும் அதுவே. ஆயினும் மறுநாளில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுதும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்து, ஆண்டவரின் மக்களை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் என்றனர். மக்கள் கூட்டமைப்பு மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக கூடி வந்தபோது அவர்கள் சந்திப்பு கூடாரத்தை நோக்கி திரும்பினர். உடனே மேகம் அதை மூடியது. ஆண்டவரின் மாட்சி தோன்றியது. மோசேயும் ஆரோனும் சந்திப்பு கூடாரத்தின் முன்பக்கத்திற்கு வந்தார்கள். ஆண்டவர் மோசேயிடம் உரைத்தது, நான் இந்த மக்கள் கூட்டமைப்பை ஒரு நொடியில் எரித்துவிடும்படி அதிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். மோசேயும் ஆரோனும் முகங்குப்புற விழுந்தனர். மோசே ஆரோனிடம், உன் தூப கலசத்தை பலிபீடத்திலிருந்து எடுத்து அதில் நெருப்பையும் தூபத்தையும் போட்டு விரைவாக அதனை மக்கள் கூட்டமைப்பினரிடம் கொண்டு போய் அவர்களுக்காக கரை நீக்கம் செய். ஆண்டவரிடமிருந்து கடுஞ்சினம் புறப்பட்டுவிட்டது, கொள்ளை நோய் தொடங்கிவிட்டது என்றார். மோசே சொன்னபடியே ஆரோன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு சபை நடுவே ஓடினார். அந்தோ மக்களிடையே கொள்ளை நோய் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. அவர் தூபம் போட்டு மக்களுக்காக கரை நீக்கம் செய்தார். அவர் இறந்தோர்க்கும் வாழ்ந்தோர்க்கும் இடையே நின்றார். கொள்ளை நோய் நின்றது. அப்போது கோராகின் செயல் முன்னிட்டு இறந்தோர் தவிர அக்கொள்ளை நோயால் இறந்தோர் 14,700 பேர். கொள்ளை நோய் நின்றதும் ஆரோன் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயில் அருகில் மோசேயிடம் திரும்பி வந்தார். இணைச்சட்டம் அதிகாரம் 15. 7ஆம் ஆண்டின் முடிவில் நீ விடுதலை அளிப்பாய். விடுதலையின் விவரம் இதுவே. ஒருவன் தனக்கு அடுத்திருப்பவனுக்கு கொடுத்த கடனிலிருந்து அவனை விடுதலை செய்யட்டும். அது ஆண்டவருக்கென குறிக்கப்பட்ட விடுதலை ஆண்டாகையால் தனக்கு அடுத்திருப்பவனுக்கோ தன் சகோதரனுக்கோ கொடுத்த கடனை தண்டல் செய்ய வேண்டாம். வேற்றினத்தானின் கடனை நீ தண்டலாம். ஆனால் உன் சகோதரன் பட்ட கடனிலிருந்து விடுதலை கொடு. உன்னிடம் வறியவர் இல்லாதிருக்கட்டும். அப்பொழுது நீ உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டில் உன்னை ஆசியால் நிரப்புவார். நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எல்லா கட்டளைகளையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்து உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. அப்பொழுது உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு தந்த வாக்குறுதியின்படி உனக்கு ஆசி வழங்குவார். நீ பல இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். நீ பல இனத்தாரையும் ஆளுவாய், உன்னையோ எவனும் ஆளமாட்டான். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கும் நாட்டிலுள்ள எந்த நகரிலாவது உன் சகோதரன் ஒருவன் வறியவனாயிருந்தால் உன் வறிய சகோதரன் மட்டில் உன் உள்ளத்தை கடினப்படுத்தாதே, உன் கையை மூடிக்கொள்ளாதே. மாறாக அவனுக்கு உன் கரங்களை தாராளமாக திறந்து அவன் தேவைக்கு ஏற்ப எவ்வளவு தேவையானாலும் கடன் கொடு. விடுதலை ஆண்டாகிய 7ஆம் ஆண்டு அண்மையில் உள்ளதே என்று ஏங்குமாறு உன் உள்ளத்தில் நெறிகெட்ட சிந்தனைகள் எழாதபடி எச்சரிக்கையாயிரு. ஏனெனில் உன் வறிய சகோதரனை எரிச்சலுடன் நோக்கி அவனுக்கு எதுவும் தரவில்லை எனில் உனக்கு எதிராக அவன் ஆண்டவரிடம் முறையிடுவான். அது உன்னை குற்றத்திற்கு உள்ளாக்கும். நீ அவனுக்கு தாராளமாய் கொடு. அவனுக்கு கொடுக்கும்போது உள்ளத்தில் பொறுமாதே. அப்போது
நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். உனது நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பர். எனவே நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்கிறேன், உன் சகோதரனுக்கும் உன் நாட்டில் உள்ள வறியவர்க்கும் தேவையுள்ளோர்க்கும் உன் கையை தாராளமாய் திற. உன் இனத்து ஓர் எபிரேயனோ ஓர் எபிரேயளோ உன்னிடம் அடிமையாய் விலைப்பட்டிருந்தால் 6 ஆண்டுகள் அவர்கள் உனக்கு பணிபுரியட்டும். 7ஆம் ஆண்டில் உன்னிடமிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அனுப்பிவிடு. உன்னிடமிருந்து விடுதலை கொடுத்து அவர்களை அனுப்பும்போது வெறுங்கையாய் அனுப்பாதே. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளபடி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் திராட்சை ஆலையிலும் இருந்து தாராளமாக அவனுக்கு கொடுத்து அனுப்பு. எகிப்து நாட்டில் நீ அடிமையாக இருந்தாய் என்பதையும் உன் கடவுளாகிய ஆண்டவரே உன்னை மீட்டார் என்பதையும் நினைவில் கொள். எனவே நான் உனக்கு இதை கட்டளையிடுகிறேன். ஆனால் அவன் உன் மீதும் உன் வீட்டார் மீதும் அன்பு கூறுவதாலும் உன்னிடம் தங்குவது அவனுக்கு நலம் என்று தோன்றுவதாலும் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று உன்னிடம் கூறுவானாகில் நீ ஒரு குத்தூசியால் அவன் காதை கதவோடு சேர்த்து குத்துவாய். அதன்பின் அவன் என்றென்றும் உன் அடிமையாயிருப்பான். உன் அடிமை பெண்ணுக்கும் அவ்வாறே செய். நீ அவனுக்கு விடுதலை கொடுத்து அனுப்பிவிடுவது உனக்கு வருத்தம் தரலாகாது. ஏனெனில் அவன் ஒரு வேலையாளின் பாதி கூலிக்கு 6 ஆண்டுகள் உனக்கு பணி செய்திருப்பான். மேலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் நீ மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு ஆசி வழங்குவார். உன் ஆடு மாடுகளின் ஆண் தலையீற்றுகளை உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென ஒப்புக்கொடு. உன் மாட்டின் தலையீற்றிடம் வேலை வாங்காதே. உன் ஆட்டின் தலையீற்றின் ரோமத்தை கத்தறியாதே. உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் இடத்தில் நீயும் உன் வீட்டாரும் ஆண்டுதோறும் அவர் தம் திருமுன் அவற்றை உண்பீர்கள். அவை ஏதாகிலும் குறையுள்ளனவாயிருப்பின், முடம், குருடு அல்லது வேறு எந்த ஊனமும் இருப்பின் அவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலியிடாதே. அவற்றை உன் நகர எல்லைக்குள் உண்பாயாக. கலைமானையும் கவரிமானையும் உண்பது போல உண்ணலாம். தீட்டுள்ளவனும் தீட்டற்றவனும் உண்ணலாம். அதன் இரத்தத்தையோ உண்ண வேண்டாம். தண்ணீரை போல் அதை தரையில் ஊற்றிவிடு. இணைச்சட்டம் அதிகாரம் 16. ஆபீபு மாதத்தை நினைவில் கொண்டு உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென பாஸ்காவை கொண்டாடு. ஏனெனில் ஆபீபு மாதத்தில்தான் ஓர் இரவில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை எகிப்திலிருந்து வெளிக்கொணர்ந்தார். தம் பெயர் விளங்கும் பொருட்டு ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் உன் ஆடு மாடுகளிலிருந்து உன் ஆண்டவராகிய கடவுளுக்கு பாஸ்கா பலி செலுத்து. அதனுடன் புளிப்புள்ள அப்பத்தை உண்ணாதே. எகிப்து நாட்டிலிருந்து நீ வெளியேறிய நாளை உன் வாழ்நாளெல்லாம் நினைவு கூறும் வண்ணம் 7 நாள்கள் அவற்றை புளிப்பற்ற அப்பத்தோடு உண்பாய். அது துயரத்தின் அப்பம். ஏனெனில் நீ எகிப்து நாட்டிலிருந்து அவசரமாய் புறப்பட்டு வந்தாய். உன் எல்லைக்குள் எங்கும் 7 நாள்களுக்கு புளிப்புள்ள அப்பம் இருத்தலாகாது. நீ முதல் நாள் மாலையில் செலுத்தும் பலியின் இறைச்சி எதுவும் இரவு முழுவதும் காலை வரையிலும் இருத்தலாகாது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்க போகும் எந்த நகருக்குள்ளும் நீ பாஸ்கா பலியை செலுத்த வேண்டாம். ஆனால் அவர் தம் பெயர் அதில் நிலைக்கும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீ பாஸ்கா பலியை செலுத்து. கதிரவன் மறையும் மாலை வேளையில் நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நேரத்தில் பலி செலுத்து. உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் அதை நெருப்பில் வாட்டி உண்பாய். விடியற் காலையில் உன் கூடாரத்திற்கு திரும்பிச் செல்வாய். 6 நாள்களுக்கு நீ புளிப்பற்ற அப்பத்தை உண்பாய். 7ஆம் நாள் உன் கடவுளாகிய ஆண்டவருக்காக திருப்பேரவை கூடும். அன்று நீ வேலை ஏதும் செய்யாதே. நீ 7 வாரங்களை எண்ணிக்கொள். விளைந்து நிற்கும் கதிரில் கதிரறிவாளை முதலில் வைத்த நாள் தொடங்கி 7 வாரங்களை கணக்கிடு. அதன்பின் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கென
வாரங்களின் விழாவை கொண்டாடு. அவர் உனக்கு ஆசி வழங்குவதற்கேற்ப உன் கைகளால் அவருக்கு தன்னார்வ காணிக்கைகளை செலுத்து. உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அனாதைகளும் கைம்பெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக. நீ எகிப்தில் அடிமையாயிருந்தாய் என்பதை நினைவில் இருத்தி இந்த முறைமைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. உன் களத்தின் பலனையும் ஆலையின் பலனையும் சேகரித்த பின் கூடார விழாவை 7 நாள்கள் கொண்டாடுவாய். நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் அடிமைகளும் உன் அடிமை பெண்களும் உன் நகரில் உள்ள லேவியனும் அந்நியனும் அனாதைகளும் கைம்பெண்களும் இவ்விழாவில் மகிழுங்கள். உன் ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு 7 நாள்கள் விழா கொண்டாடு. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நிலத்தின் விளைச்சல்களுக்கும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்குவார். அப்பொழுது நீ நிறைவாக மகிழ்ச்சியுறுவாய். ஆண்டில் 3 முறை உன் ஆண் மக்கள் அனைவரும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்தில் அவர் திருமுன் வரவேண்டும். புளிப்பற்ற அப்ப விழாவிலும் வாரங்கள் விழாவிலும் கூடார விழாவிலும் வரவேண்டும். ஆண்டவர் திருமுன் அவர்கள் வெறுங்கையராய் வரவேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளதற்கேற்ப ஒவ்வொருவனும் தன்னால் ஆனதை கொண்டு வருவானாக. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் குலங்களுக்கென கொடுக்கும் எல்லா நகர்களிலும் நீதிபதிகளையும் தலைவர்களையும் நியமனம் செய்வாய். அவர்கள் நீதியுடனும் நேர்மையுடனும் மக்களுக்கு தீர்ப்பு வழங்கட்டும். நீதியை திரித்து விடாதே, ஒருதலை சார்பாக செயல்படாதே, கையூட்டு வாங்காதே. ஏனெனில் கையூட்டு ஞானிகளின் கண்களை குருடாக்கும், நேர்மையாளரின் வழக்கை புரட்டிவிடும். நீதியை, ஆம் நீதியை மட்டுமே நிலைநிறுத்து. அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டை உடமையாக்கிக் கொள்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீ எழுப்பவிருக்கும் பீடத்தின் அருகில் அசேரா கம்பங்களை ஊன்ற வேண்டாம், சிலை தூண்களையும் நிறுத்தாதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவற்றை வெறுக்கிறார். திருப்பாடல் 97. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நெருப்பு அவர் முன் செல்கின்றது, சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன. மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமையடித்துக் கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர். அனைத்து தெய்வங்களே, அவரை தாழ்ந்து பணியுங்கள். ஆண்டவரே, உம் நீதி தீர்ப்புகளை சீயோன் கேட்டு மகிழ்கின்றது. யூதாவின் நகர்கள் களி கோர்கின்றன. ஏனெனில் ஆண்டவரே, உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூர்கின்றார். அவர் தம் பற்றுமிகு அடியார்களின் உயிரை பாதுகாக்கின்றார். பொல்லாரின் கையினின்று அவர்களை விடுவிக்கின்றார். நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தார்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள். ஆமேன்.
ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிக்குள்ளே நாங்கள் கடந்து செல்வதற்கான அருளை தந்ததற்காக நன்றி அப்பா. நிறைய நல்ல விஷயங்களை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே. இன்று நாங்கள் இந்த லேவியர் குலத்தை சார்ந்தவர்கள் மக்களைப் போல எங்களுடைய கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது முட்டாள்தனமாக தலைக்கணம் பிடித்து பேராசைப்பட்டு செயல்படாமல் பொறுமையோடு நீங்கள் அனுப்பக்கூடிய சிலுவைகளை ஏற்றுக்கொண்டு தாழ்ச்சியோட ஆண்டவர் இயேசு கூறுவதைப் போல உங்களில் முதல்வனாக இருக்க வேண்டியவன் கடையவனாக இருக்கட்டும், உங்களில் தலைவராக இருக்க வேண்டியவன் பணியாளராக இருக்கட்டும். இந்த வார்த்தையின் அடிப்படையில் எங்களுடைய குடும்பங்களில், நாங்கள் வேலை செய்கிற இடங்களில், எங்களுடைய சமுதாயத்தில் வேலைக்காரர்களாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையை யாரும் நோட்டீஸ் பண்ணாமல் அமைதியாக வாழ்ந்துட்டு தாழ்ச்சியோட உங்களுடைய அடி வந்து சேரக்கூடிய ஒரு உள்ளது எங்களுக்கு தந்துடலும் ஆண்டவரே. அம்மா, தாழ்நிலையில் இருப்பவரே ஆண்டவர் உயர்த்துகிறாருன்னு நீங்கள் பாடினீங்களேம்மா. உங்ககிட்ட இருந்த அந்த தாழ்ச்சியை ஆண்டவர் உங்ககிட்ட இறங்கி வர அளவுக்கு நீங்கள் தாழ்ச்சியோடு இருந்தீங்கம்மா. அப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியை எங்களுக்கும் தந்துடல வேண்டி இஸ்ரேல் மக்களைப் போல நாங்கள் செயல்படாமல் இருக்க எங்களுக்கு அருள் தந்துடலும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான கேள்விகளுக்கான பதிலுக்குள்ளே நம்ம போய் முடிச்சிடலாம். முதல் கேள்வி, ஆரோனுக்கும் மோசேவுக்கும் எதிராக எழும்பின, அவங்க குருத்துவத்திற்கு எதிராக எழும்பின 3 பெயர்களினுடைய பெயர்கள் என்ன, அவங்க எந்த குலத்தை சார்ந்தவர்கள்? அவங்களோட 3 பேரோட பேர் கோராகு, தாத்தான், ஆபிராம். ஸோ இந்த கோரா வந்து லேவியர் குலத்தை சார்ந்தவர், தாத்தானும் ஆபிராமும் ரூபன் குலத்தை சார்ந்தவர்கள். இந்த இறையியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த கோரா வந்து லேவியர் குலத்தை சார்ந்தவர். ஸோ இப்போ வந்து லேவியர் குலத்தை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காரு, அதே ஆரோன் புதல்வர்கள் மட்டும் குருக்களாக இருக்கணும். நான் என்ன பண்ணுறது? இது கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய முடிவு, கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த கணக்கில் பாருங்களேன், எப்பப்பெல்லாம் கடவுளை வெளியெடுத்து போடுறோமோ அங்கெல்லாம் பாவம் வந்துடுது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பாருங்களேன், ரொம்ப கஷ்டம், மன அழுத்தம், சோர்வு பிரச்சனைகள் வரும்போது அந்த இடத்துல கடவுளை நினைவு கூர்ந்தோன்னா நம்ம ரியாக்ட் பண்ணுற பதில், நம்ம மறுமொழி சொல்லக்கூடியது, நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படின்றது எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையில் கடவுளை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நம்ம செயல்படுற விதம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இவங்க பாருங்களேன், இது கடவுள் கொடுத்தாருன்றதை எடுத்துட்டாங்க. இப்போ என்ன வேணால் பண்ணலாம், யாருக்கு எதிராக வேணாலும் போய் நீ எழுப்பி நின்று கிளர்ச்சி ஒன்று பண்ணலாம். இப்போ கோரா மனசில் கடவுள் போயிட்டார், கடவுள் இல்லை, கடவுளை மறந்துட்டார் கோராகு. இந்த தாத்தான் அபிராம் யார்? ரூபன் குலத்தை சார்ந்தவங்க. ரூபன் யார்? யாக்கோபினுடைய தலைமகன், நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ ரூபன் என்ன பண்ணுறாரு? அவர் வந்து அப்பாவுடைய மணவரை படுக்கையை அவர் வந்து அவமதிக்கிறார். அப்பாவுடைய பணியாளர் பெண்ணாகிய அந்த மனைவியிடம் அவர் உறவு கொள்கிறார். அதனால் அவருக்கு சாபம் வருகிறது. இப்போது அதே நேரத்தில் இப்போ இவங்க என்ன பண்ணுறாரு பாருங்க, கோரா ரூபனோட குலம் தானே, நீ தானே தலைமகன், உனக்கும் அந்த உரிமை உண்டு. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் இவங்களை சேர்த்துக்கிட்டு கூட அவங்க கூறப்படுது பாருங்கள், ரொம்ப மரியாதை உள்ள, செல்வாக்குள்ள, மதிக்கப்படக்கூடிய மூப்பர்கள், தலைவர்கள் இஸ்ரேல் மக்களுக்குள்ள 250 பேரை கூட்டிகிட்டு போய் பயமுத்துறாங்களாமா. இஸ்ரேலினுடைய அந்த 250 பேரை கூட்டிகிட்டு போய் மோசேவையும் ஆரோனையும் பயமுத்துறாங்களாமா. ஸோ இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை நம்ம யோசித்து பார்த்தோன்னா அவங்க சொல்கிறது கரெக்ட் மாதிரி தெரியும். அது என்ன, லேவியர் குலத்தில் எல்லாருமே குருக்கள் தானே, ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்காருல, அதே ஆரோன் புதல்கள் மட்டும் ப்ரீஸ்லி டியூட்டி பண்ணணும், குருத்துவத்தினுடைய பணியை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது அது சரி மாதிரி தான் தெரியுது. ஆனால் அவங்க பாருங்கள், ஆவிக்குரிய இந்த திருச்சபையின் இந்த இஸ்ரேல் மக்களினுடைய தலைவர்கள் தலைமைத்துவத்தை, ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனை கடவுள் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்காரு. அதை எடுத்து ஒரு அரசியலாக இதை மாற்றுறாங்க. ஸோ இந்த அதிகாரம் எங்கே வந்துச்சு? கடவுளிடமிருந்து வந்துச்சு. நம்ம பின்னாடி விளக்க உரையில் பார்ப்போம். இதே போல தான் பிரிந்து போன சகோதரர்களும் திருச்சபையினுடைய அதிகாரத்துக்கு எதிராக பேசி கொண்டிருக்கார்கள். நம்ம அதை பார்ப்போம். சரி, 2வது கேள்விக்கு போவோம். 2வது கேள்வி, ஆண்டவர் முடிவெடுக்கிறாரு, நான் இவங்களை நீ நவுந்துக்கோ, விலகிப்போ, இந்த மக்கள் கூட்டம் அனைத்தையும் நான் என்னுடைய சினம் நெருப்பை போல், நீங்கள் நம்ம திருப்பாடல் வாசித்தது போல் நெருப்பை போல் அவர்களை நான் விழுங்கி விடுகிறேன், அவர்களை முற்றிலும் அழித்து விடுகிறேன், எரித்து விடுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணுறாங்க, மோசேவும் ஆரோனும்
முகம் குப்புற விழுந்து ஆண்டவரிடம் திரும்ப மன்றாடுகிறார்கள். யாருக்கு? இந்த கோராகு, தாத்தான், ஆபிராம் 250 பேரோட மோசேவுக்கு ஆரோனுக்கு எதிராக வந்தப்போ இவங்க முகம் குப்புற விழுந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வெறும் கோரா, தாத்தான், ஆபிராமுடைய வழிமரபினர்கள் மட்டும் அழிக்கப்படுகிறார்கள். செகண்ட் டைமு மக்கள் மொத்தமும் அவங்களும் கடவுளை மறந்த மொத்த மக்கள் கூட்டமைப்பும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு மோசேவுக்கும் ஆரோனுக்கும் எதிராக நீங்கள் தான் அவங்கள கொன்னீங்க. அட, கடவுள் கொள்றான்றது கூட உங்களுக்கு தெரியல. நிறைய நேரங்களில் பாருங்களேன், நமக்கு நடக்கிற பிரச்சனைகளை நம்ம ஆவிக்குறி கண்களில் பார்க்க மாட்டோம். நான் ஒரு ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவன், நான் கடவுள் அன்பு செய்கிறேன்னா ஏன் இது நடக்குது? நம்ம ஏன் ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணி பார்க்க மாட்டோம்? நம்ம மட்டும் ஆவிக்குரிய கண்களில் இருந்து, ஆவிக்குரிய பார்வையிலேருந்து, ஆன்மீகத்தின் பார்வையிலேருந்து, கடவுளுடைய பார்வையிலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு கண்டுடலாம். ஒருவேளை இது ஆவிக்குரிய வகையில் நான் இதுக்கு சொல்யூஷன் தேடணுமா? மோஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியை கரெக்ட் பண்ணிட்டோன்னா, நம்மளுடைய பாவங்களை நம்ம திருத்தி கொண்டு நம்ம கடவுள்கிட்ட தாழ்ந்து போனோன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அங்கேயே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ உடனடியாக என்ன பண்ணுறாரு, மோசே ஆரோன்ட்டு சொல்லி செகண்ட் டைம் இந்த மக்கள் எல்லாம் கொல்லாமல் இருக்கணும்னா நீ தூப கலசத்தை எடுத்துகிட்டு போய் நீ அவங்களுக்கு தூபம் செலுத்து அப்படின்னு சொல்லி தூபம் போட்டுன்னு சொல்லும்போது அவங்க போட்டு இறந்து போயிட்டுருக்கவங்களுக்கும் உயிரோடு இருக்கவங்க நடுவில் ஆரோன் ஓடுறாரு தூப கலசத்தை எடுத்துக்கிட்டு. அப்போது அந்த கொள்ளை நோய் நிறுத்தப்படுகிறது. ஆக்சுவலாக இது ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நம்ம கற்றுத்தருகுது. இங்கே பாருங்களேன், இப்போ இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாமே கடவுளுடைய வீட்டார். நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், கடவுளுடைய பிள்ளைங்க, ஒரே குடும்பமாக இருக்க கடவுளின் குடும்பத்தாருள் மோசேவே நம்பிக்கைக்குரியவளாக இருந்தார். இப்போது மோசே அந்த வீட்டாரில், அந்த ஃபேமிலியில் ஒருத்தர் நம்பிக்கைக்குரியவராக இருந்ததுனால மற்றவங்க செய்கிற பாவங்கள் இவருடைய ஜெபத்தினால, இவருடைய தாழ்ச்சியினால், ஆரோன் அந்த வீட்டாரில் ஒருத்தர்னு வச்சுக்கோங்க, ஆரோன் செய்த ஜெபங்கள்னால அவர் தூப கலசம் எடுத்துகிட்டு போய் ஆண்டவருக்கு, எப்பயுமே தூபத்தினுடைய அந்த தூபத்திலேருந்து எழும்பக்கூடிய அந்த புகை ஜெபத்தை குறிக்கக்கூடியது. அப்போது ஆரோனனுடைய ஜெபம், மோசேவினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய தாழ்ச்சி, அவர் இந்த இஸ்ரேல் வீட்டு மேலே வச்சிருக்கக்கூடிய அன்புனால, அவர் கடவுள்கிட்ட பரிந்து பேசுறதுனால எத்தனை முறை இஸ்ரேல் மக்கள் கொல்லாமல் தப்பி வைக்கப்படுகிறார்கள். இப்போ நம்ம யோசிச்சு பார்ப்போம், என் கணவன் இப்படி கோயிலுக்கே வர மாட்டாங்க, என் மனைவி கோயிலுக்கு வர மாட்டேங்க, என் பிள்ளைங்க வர மாட்டேங்க, என் அம்மா அப்பா வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கடவுள் ஏன் நம்மளை அவங்களுடைய குடும்பத்தில், நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம் தான், அப்போ நம்மளை ஏன் அங்கே போட்டிருக்காரு? நம்மளால் அவர்கள் மீட்கப்படலாம், அவர்கள் பரிசுத்தமாக்கப்படலாம். இது நம்ம எங்கே பார்க்கலாம்? தெளிவாக 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பாருங்கள். அது முன்னாடி 12லேருந்து வாசிச்சுட்டு பாருங்கள். 16ல் தெளிவாக சொல்கிறாங்க புனித பவுல், தூயாவினவர் புனித பவுல் எலியா சொல்கிறாரு, மனமான சகோதரியே, ஒருவேளை உம்மால் உம் கணவர் மீட்படையலாம். மனமான சகோதரனே, ஒருவேளை உம்மால் உம் மனைவி மீட்படையலாம், இது உங்களுக்கு தெரியாதா? அப்போ பாருங்களேன், ஏன் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை இருக்குது? ஓகே, அந்த பிள்ளைக்கு நான் இல்லைன்னா யார் ஜெபிப்பா? நம்மளுடைய தியாகத்தினாலையும் நம்மளுடைய ஜெபத்தினாலையும் நம்ம ரெட்ரீட் போகிறதுனால நம்ம ஒரு ஜெபமாலை ஃபுல்லாக ஏன் என் கணவனுக்காக ஒப்பு கொடுக்கூடாது? அவர் மனமாற்றாடையணும், என் பிள்ளை மனமாற்றாடையணும். நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் என் பையனை மாற்றுறேன்னா நான் சாப்பிட மாட்டேன், நான் ஸ்வீட்டு சாப்பிட மாட்டேன். ஏன் இப்படிப்பட்ட ஒரு பரிகாரங்கள் நம்ம செய்யக்கூடாது? பாருங்கள், மோசே 40 நாள் போய் உபவாசம் இருந்தார், மாறினார். இதுதான் புனித ஜான் மரிய வேணியும் சொல்கிறார். இது வெறும் குடும்பத்தில் மட்டும் இல்லை, திருச்சபையிலையும் கூட குருக்கள், கன்னியர்கள், அவங்க ஊழியத்தில் அவங்க கடவுளுக்காக மக்கள் மாறணுங்கிறதுக்காக. புனித ஜான் மரிய வேணி அப்படி தான், அவர் வெறும் உருளைக்கிழங்கு தின்னு தான் வாழ்ந்தார் வாழ்நாள் முழுசும். எல்லா புனிதர்களுமே உடலை வருத்தி கொண்டார்கள், உபவாசம் இருந்தாங்க. அதனுடைய எஃபெக்ட், பலன்களை எடுத்து திருச்சபையினுடைய மக்களை மனசு மாற்றிக்கிட்டு இருந்தார் ஆண்டவர். ஸோ ஆண்டவர் நீதி உள்ளவர், எதையும் சும்மா எடுத்து வழங்கவும் மாட்டார். ஆனால் நம்ம ஜெபிச்சா அதை கேட்காமலும் இருக்க மாட்டார். மோசேவின் பொருட்டு நீ கேட்டுக்கொண்டபடியே அவர்களை நான் மன்னிக்கிறேன், அப்படி தான் நடக்குது. அப்போ புனிதர்களுடைய ஜெபம் நமக்கு எவ்வளோ தேவைப்படும் பாருங்கள். அதனால தான் நம்ம மாதாவுடைய ஜெபம் வல்லமையாக இருக்கிறது. ஒரு கோடிக்கணக்கான மோசே வந்தால் கூட மாதாவுடைய ஜெபத்துக்கு, மாதாவுடைய ஒரு பெருமூச்சுக்கு ஈடாகாது. ஸோ அதனால தான் நம்ம புனிதர்களுடைய, அதனால் பாருங்கள், சாத்தான் புனிதர்களை கட் பண்ணுறான். அவங்களோட இருக்க உறவு, அவங்களோட இருக்கக்கூடிய ஜெபங்கள், அதை கட் பண்ணிட்டா இந்த இஸ்ரேல் மக்களை போல் பாவமும் நாம்பலும் பலவீனமும் கடவுளும் மட்டும் விட்டு போயிடுவோம். அப்போ ஆண்டவருடைய சினத்தை தணிப்பதற்கு
புனிதர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவின் வல்லமையான பரிந்துரை தேவைப்படுகிறது. சில சமயம் நம்மளுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ இல்லை அம்மா அப்பாவுக்கோ பிள்ளைங்களுக்கோ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் அவங்க வந்து தவறாக வழி நடத்தப்பட்டார்கள், அதுவும் யோசிச்சு பார்க்கணும். நம்ம பிள்ளைங்க சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்கள கடவுள் பயத்தில் வளர்த்தோமா? இன்றைக்கி நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம், கடவுளுக்கு அஞ்சு நட, கடவுளுக்கு அஞ்சு நடன்னு சொல்லி. கடவுளுக்கு அஞ்சு நடக்கிறதுனா என்னென்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா? நற்கரணைக்கு வணங்கணும்ப்பா, கோயிலை கிராஸ் பண்ணி போகும்போது சிலுவை அடையாளம் மறையணும், நம்ம நற்கரணையை பீடத்தில் கிராஸ் பண்ணும்போது அதுக்கு வணக்கம் செலுத்தணும். சின்ன சின்ன விஷயங்களில் நீ புது ட்ரெஸ் போடுறியா, அதை கடவுள்கிட்ட கொண்டு போய் காட்டு. ஆண்டவரை வாழ்க்கையில் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோமா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஏதாவது ஒரு வேலை கிடச்சிச்சா அதை அந்த ஆஃபர் லெட்டர் கொண்டு போய் கடவுள்கிட்ட கொடுக்குறோமா? இப்படி கடவுள் பக்தியில் வளர்த்துருக்குறோமா? கடவுளுக்கு பயந்து வளர்த்துருக்கோமா? கடவுள் அன்பு செய்ய சொல்லி புனிதர்களை பற்றி சொல்லி கொடுத்துருக்குறோமா? இல்லைனா நம்ம முதல்ல மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பரிந்து பேசணுன்னா அந்த ஜெபம் கேட்கப்படும். முதல்ல நம்மளுடைய குடும்பத்தினர்கள் கடவுளை விட்டு விலகி போகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறோமா, அதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ அப்படி நம்ம யோசித்து வளர்க்காமல் விட்டுட்டோன்னா இப்போ அந்த பிள்ளைங்க வந்து பெருசாகிட்டு லவ் பண்ணி வேறு மதத்துக்கார பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி போது, இல்லை கோயிலுக்கு வெளியே நிற்காங்க, இல்லை கோயிலுக்கே போகிறதில்ல, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. சின்ன வயசில் கொடுத்தோமா, டெய்லி குடும்ப ஜெபமாலை வீட்டில் வச்சுருந்தோமா, அது இப்போ வரைக்கும் கடைப்பிடிச்சிட்ருக்கோமா, இதெல்லாம் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இப்படி போயிருந்துருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம முதல்ல மன்னிப்பு கேட்கணும். இல்லை நம்ம அம்மா அப்பா அப்படி பண்ணாமல் நமக்கு விட்டுருந்தாங்கன்னா நம்ம அம்மா அப்பாவை மன்னிக்க சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்கணும். அவங்க செஞ்ச பாவங்களை மன்னிக்க சொல்லி நம்ம கடவுள்கிட்ட தினமும் ஜெபமாலைகளை ஒப்பு கொடுக்கலாம். இது நம்மளுடைய கடமை. கடவுள் நம்மளுடைய குடும்பத்தினர்கள் நம்மளால் மீட்கப்படணுன்றதுக்காக தான் நம்மளை வச்சுருக்காரு அந்த வீட்டாரில், அந்த குடும்பத்தில். நம்ம அதை செய்யலைன்னா ஆண்டவர் நம்மக்கிட்ட கணக்கு கேட்பார். கணக்கு கேட்பாருன்றது அப்புறம், அன்பின் நிமித்தமாக நம்ம அதை செய்யணும். அவங்கள நம்ம மீட்கணுன்னா வேறு வழி இல்லை, நம்ம முட்டி உடையணும், அப்போ தான் அவங்க மீட்கப்படுவாங்க. அப்படின்னா செஞ்சு தான் ஆகணும். மூன்றாவது கேள்வி, ஆண்டவர் எருசலேமுக்கு, அதாவது ஆண்டவர் காட்டக்கூடியவரிடம் பின்னாடி அது எருசலேமாக மாறும், சாலமன் கட்டின கோயில். ஸோ அங்கே எல்லா யூதர்களும் வரணும் 3 முறை வருஷத்தில் விழா கொண்டாடுவதற்கு. அது எந்த 3 விழாக்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முதல் முக்கியமானது எகிப்திலேருந்து அவங்க வெளியே வந்தது பாஸ்கா கடத்தலின் விழா. அதுக்கு இன்னொரு பேர் புளிப்பற்ற அப்ப விழா. ரெண்டுமே ஒன்று தான், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஃபெஸ்டிவல் ஆஃப் அன்லிவென்ட் பிரெட் அண்ட் பாஸ் ஓவர், ரெண்டுமே ஒன்று தான். 2வது விழா எதுக்கு அவங்க வரணும்? அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் 50வது நாள் சீனாய் மலையில் ஆண்டவர் கட்டளைகளை கொடுக்குறார். அதை அறுவடை நாளாக நம்ம மாற்றுகிறோம், வாரங்களின் விழாவும் சொல்லலாம். ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட், அப்படி இல்லைனா ஃபெஸ்டிவல் ஆஃப் வீக்ஸ். இது 2வது. 3வது கூடார திருவிழா, டேபர்நாக்கிள். ஆண்டவர் அவர்கள் மத்தியில் குடிக்கொள்கிறார் அப்படின்றத அவங்க கொண்டாடணும். அதில் பாருங்கள், இன்றைக்கி நம்ம இணைச்சிட்டோம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலையும் 14வது வசனத்திலும் ஆண்டவர் சொல்ல பாருங்கள், ஆண்டவரோடு இணைஞ்சு மகிழ சொல்கிறாங்க, கடவுளோடு சேர்ந்து மகிழ சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு அதுதான் வேணும். நம்மளை கஷ்டப்படுத்தினா விரும்பலை. நம்ம கட்டளைகளை மீறும்போது தான் பிரச்சனை வருது, சாபங்கள் வருது. ஆண்டவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி அவரோட வழியில் நடந்து மாசற்றவர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் ஆண்டவர் அன்பு செஞ்சு அவரை மட்டுமே சேவை செஞ்சு முழு இதயத்தோட, முழு ஆன்மாவோட, முழு பலத்தோட, முழு சிந்தையோட ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிச்சு நடந்தோன்னா இதுதான் சட்டம் கேட்குது. இதுதான் பைபிள் நமக்கு இதுவரையும் கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த 5 பண்ணிட்டோன்னா சந்தோஷமாக ஆண்டவரும் நம்ம இணைஞ்சு மகிழலாம். ஏன் ஊதாரி மகனை போல் நம்ம கஷ்டப்படணும்? திரும்பி எந்திரிச்சு நம்ம அப்பா கிட்டே போகலாமே, அவர் வீட்டில் இருக்கலாமே, அவர் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாமே. அதான் பிலிப்பியர் 4:4 கூறுது, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள். இதுதான் ஆண்டவர் நற்செய்தின்னு சொல்கிறார். உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவு பெறவே நான் வந்தேன். அவர் ஏதோ ஒரு போலீஸ் டிராஃபிக் கான்ஸ்டபிளாக பார்க்க வேணாம், ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவை பார்க்க வேணாம், அன்பு செய்கிற அப்பாவை பார்ப்போம். 4வது கேள்வி, ஆண்டவர் யாரை அன்பு செய்வார்? கட்டளைகளை கடைபிடிக்கிறவங்க. தெளிவாக இன்றைக்கி திருப்பாடல் 97 10ஆம் வசனம் கூறுகிறது, தீமையை வெறுக்கிறவர்களை ஆண்டவர் அன்பு செய்கிறார். ஸோ கட்டளைக்கு புறம்பாக செய்கிறத நம்ம வெறுத்தோன்னா ஆண்டவர் அன்பு செய்வார். இன்னொரு வகையில் பார்க்கணுன்னா, தீமை வெறுக்கிறதுனா என்ன? கட்டளையை கடைபிடிக்கிறது தான் தீமை வெறுக்கிறதுக்கு அர்த்தம். ஸோ தீமைன்றது கட்டளை விட்டு விலகிறது தான் தீமை, ஈவில். அப்போது கட்டளைகளை கடைபிடிக்கிறது, அப்படி செஞ்சோன்னா ஆண்டவர் நம்மை அன்பு செய்வார். சரி, இன்றைய தினத்தில் இந்த ரொம்ப சுருக்கமான விளக்குரை தான் 16வது அதிகாரம் எண்ணிக்கையில் நம்ம வாசிக்கிறோம். 3வது வசனத்தில் பாருங்கள்,
ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை இந்த மக்கள் எதிர்க்கிறாங்க. ஏன் ஆண்டவர் உங்களோட மட்டும்தான் பேசுவாரா? நாங்களும் தான் பரிசுத்தம். அவங்க அதை எப்படி மூடி மறைக்கிறாங்க பாருங்கள். அதிகாரம் வேணும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நாங்களும் தான் பரிசுத்தமான இனம், ஆண்டவர் எங்களையும் தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆண்டவர் எடுத்துட்டாங்க அந்த கணக்கில் இருந்து, அந்த ஈக்குவேஷன்லேருந்து. இது இங்கே மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலையும் நடந்துச்சு. 3 யோவான் 9 வசனங்கள். இப்படி யோவான் எழுதின கடிதத்தில் 3வது கடிதத்தில் 9-10 வசனங்கள் பாருங்கள். நான் உங்கள் திருச்சபைக்கு ஒரு திருமுகம் எழுதி அனுப்பினேன். ஆனால் தம்மை தலைவராக ஆக்கிக் கொள்ள விரும்பும் டியோட்ரிஃபஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆங்கிலத்தில் படிப்போம். தியோத்திருபு அப்படின்ற அந்த ஒருத்தர் எங்கள் அதிகாரத்தை ஏற்கவில்லை. பாருங்களேன், அப்போஸ்தலர்கள் எழுதின கடிதத்தையே, அந்த அதிகாரத்தையே அவங்க உயிரோடு இருந்தப்பயே எதிர்த்துருக்குறாங்க. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். அவங்கள மட்டும் இல்லை, புனித பவுலும் எதிர்ப்பு சந்திச்சார். பவுல், பர்னபாஸ் அவர்களுடைய அதிகாரத்தை அப்போஸ்தலர் பணி 13ஆம் அதிகாரம் 45-46 வசனங்களை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்களையே பவுலையும் பர்னபாஸையும் எதிர்த்துருக்காங்கன்னா ஏன் இப்போ எதிர்க்க மாட்டாங்க? இப்போ நம்ம திருச்சபையின் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள்லாம் போயிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் கேட்கணும்? நாங்கள் உங்ககிட்ட வந்து பாவத்தை மன்னிப்பு கேட்கணும். ஏன் நீங்கள் மந்திரிச்சாதான் ப்ளஸ் பண்ணப்படுமா? நாங்களும் தான் ஞானஸ்தானம் வாங்கியிருக்கோம். புனித பேதுரு அதுக்கு ஒரு தப்பான ஒரு வசனத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு விளக்கம் கொடுத்து புனித பேதுருவினுடைய திருமுகத்தை எடுத்து எல்லாரும் இறைவாக்கினர்கள், அரசர்கள் எல்லாருமே வந்து குருக்கள்னு சொல்லப்பட்டிருக்கே, நாங்கள் ஏன் அவங்கள வந்து பாருங்கள். அவங்க வந்து அதாவது இந்த பொதுநிலையர்களுக்கும் இந்த திருப்பணியை செய்யக்கூடிய இந்த குருக்கள் கன்னியர்கள், இந்த ரிலீஜியஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை இவங்க அழிக்க பார்க்குறாங்க. யார்? இந்த கோராகு, தாத்தான், அதுக்கப்புறம் அபிராம். அதே தான் இன்றைக்கி பிரிந்து போன சகோதரன்னு சொல்கிறாங்க. நாங்களும் குருத்துவ பணியை செய்வோம், நாங்களும் குருக்கள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்ல மாதிரி இல்லை. அவருக்கு பணிபுரிவதற்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நிறைய விஷயங்கள், நிறைய இடங்களில் வந்து தவறுகள் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் எதனால் வருது? அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், நாங்களும் பரிசுத்தவங்க தான், எங்களுக்குள்ளேயே ஆவியானவர் பேசுகிறாரு. இதே வார்த்தைகளை தான் பிரிந்து போன சகோதரர்கள் மட்டும் பேசுகிறாங்க. சுட்டி காட்டுவோம். ஆண்டவர் அப்படி செஞ்சுருந்தார் அப்படின்னா அன்னைக்கு இறுதி ராவணன் போது இதே நினைவாக செய்யுங்கன்னு சொன்னப்போ எல்லாரையும் கூப்பிட்டுருந்துருக்கலாம். 12 பேரை மட்டும் வச்சு அவர் அதை செய்யணும்னு அவசியம் கிடையாது. இவருடைய பாவங்களெல்லாம் நீங்கள் மன்னிப்பீங்களோன்னு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் மன்னிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தினார். இன்னும் பல வசனங்கள் இருக்குது, நம்ம இப்போதைக்கு இந்த வசனங்கள் மட்டும்தான் சொல்கிறோம். ஸோ பிரச்சனை என்ன பாருங்கள், தாழ்ச்சி இல்லை, அதுதான் பிரச்சனை. ஆனால் இதே கோராவினோட புதல்வர்கள் நம்ம வாசித்தோம் ஏற்கனவே திருப்பாடலில் 84 10ஆம் வசனத்தில், திருப்பாடல் 84 10ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆண்டவருடைய வாயிற்காவனாக, அவருடைய வீட்டினுடைய வாயிற்காவராக இருக்கிறது கூட சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோராகு பாருங்கள் எவ்வளவு, பாருங்கள், அவர் உன்னையும் லேவின் புதல்வர்களும் உன் சகோதரர் அனைவரையும் தம்மருகில் வர செய்தாரே, இதனுடன் குருத்துவத்தையும் நீங்கள் நாடுவீர்களா? அப்போ லேவியர்களை ஏற்கனவே ஆண்டவர் திருப்பணிக்கு தான் கூப்பிட்ருக்காரு. ஆண்டவர் எதை சொல்கிறாரோ அதை நம்ம செஞ்சுட்டு போனால் போதும். அந்த ஏற்றுக்கிற தாழ்ச்சி இல்லை பாருங்களேன், அதான் பிரச்சனை. அதான் மோசே சொல்கிறார், நீங்கள் ஏற்கனவே உங்களை ஆண்டவர் கிட்ட வந்து பணி செய்கிறதுக்கு எல்லா மக்களினத்திலும் லேவியர் குலத்தை தான் தேர்ந்தெடுத்தார். குருத்துவத்தையும் உங்களுக்கு வேணுமா? அது ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா அதில் என்ன தப்பு? அது மட்டும் இல்லை பாருங்கள், 11ஆவது வசனத்தில் அதே எண்ணிக்கை 16ஆம் அதிகாரத்தில் மோசே சொல்கிறாரு, நீங்களும் உங்கள் கூட்டத்தவரும் ஆண்டவருக்கு எதிராக நீங்கள் எந்திரிச்சிருக்கிறீங்க. ஆரோனுக்கு எதிராக நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு ஆரோன் யார்? அவர் ஒன்றுமே இல்லை. அவர் செயல்படுறது கடவுளுடைய அதிகாரத்தில் செயல்படுறாரு. அதனால தான் பாருங்கள், நம்ம குருக்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதான் அப்போஸ்தலர் பணி 5ஆம் அதிகாரத்துலையும் புனித பேதுரும் அப்போஸ்தலர்களும் இருக்காங்க. அனனியாஸும் அவருடைய மனைவியும் அவங்களோட சொத்தை விற்றுட்டு அதில் ஒரு பகுதியை எடுத்து வச்சுக்கிட்டு வந்து பொய்யா வந்து எல்லாத்தையும் கொடுக்குறத போல் கொடுத்தப்ப பேதுரு என்ன தெரியுமா சொல்கிறாரு அழகா? நம்ம அப்போஸ்தலர் பணி 5ஆம் அதிகாரம் வாச்சு பார்ப்போம். நீங்கள் எனக்கு எதிராக போய் சொல்ல, எங்களுக்கு எதிராக போய் சொல்ல, கடவுளுக்கு எதிராக போய் சொல்கிறீங்கன்றாரு. இன்னொரு இடத்துல நீங்கள் தூய ஆவியாருக்கு எதிராக நீங்கள் போய் சொல்லியிருக்கிறீங்க. இப்படி செய்கிறதுக்கு சாத்தான் உங்களை வஞ்சித்தது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பார் புனித பேதுரு. அப்போ பாருங்களேன், அங்கேயும் இங்கே நீங்கள் குருக்களுக்கு எதிராக செய்யும்போது கடவுளுக்கு எதிராக நீங்கள் செய்கிறீங்கன்னு நம்ம இங்கே பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டிலையும் அப்போஸ்தலருக்கு எதிராக செய்யும்போது, கிளர்ச்சி செய்யும்போது, இல்லை எது பண்ணும்போதும் கடவுளுக்கு எதிராக பண்ணுகிறோம். அதே போல் அவங்க செயல்படுற அதிகாரம் கடவுள் கொடுத்த அதிகாரம்.
அப்போ பாருங்களேன், இங்கே அப்போஸ்தலர் பணியில் ஒரு பேதுரு சொல்கிறாரு, சாத்தான் உங்களை வந்துச்சு எப்படின்னு சொல்லி அனனியாசையும் ஒரு மனைவியும் கேட்குறாரு. அப்போ இங்கேயும் இந்த மக்களை வஞ்சிக்கிறது யார்? சாத்தான். எங்கே? ஆரோனுக்கும் மோசேவுக்கும் குருத்துவத்துக்கு எதிராக பேசும்போது. அப்போ ஒவ்வொரு முறை பிரிந்து போன சகோதரர்கள் இந்த ஆண்டவர் ஏற்படுத்தின அதிகாரத்தை எதிர்க்கும்போது அதுக்கு வசனங்கள், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற வசனங்கள், அதை நிரூபிக்கக்கூடிய வசனங்கள் இருக்குது. ஆனால் அது கண்ணுக்கு தெரியல. அதை தவறாக புரிந்து கொண்டு ஒரு சில வசனங்களை எடுத்துக்கொண்டு குருத்துவத்துக்கு எதிராக அதை பயன்படுத்துவது யாரிடமிருந்து வரக்கூடியது? தெளிவாக குருத்துவத்துக்கு எதிராக பேசுகிறோன்னா சாத்தானிடமிருந்து வருகிறது. அது மட்டும் இல்லை பாருங்கள். அப்போ பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் சாத்தான் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கான். அவன் ஆதாமேவாலில் அந்த ஏதேன் தோட்டத்தில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறை இஸ்ரேல் மக்களுக்குள்ளே கிளர்ச்சி வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, முணுமுணுக்கும் போது, இவங்க எப்பப்பெல்லாம் தாழ்ச்சியை விட்டுட்டு கடவுளுக்கிட்ட பயத்தை விட்டுட்டு விலகுறாங்களோ சாத்தான் உள்ளே புந்துடுறான். பாருங்கள், இங்கேயும் அப்போ பாருங்கள், ஒவ்வொரு முறை இவங்க வந்து முணுமுணுக்கும் போதும் முறையிடும் போதும் சாத்தான் தூண்டி விட்டு கொண்டிருக்கிறான். அதுக்காக எல்லா பழியும் சாத்தான் மேலே போடணும்னு சொல்ல வரல. அவங்கக்கிட்ட ஃப்ரீவில் இருந்துச்சு, அவங்க திரும்பி பார்த்துருக்கலாம், கடவுளை அவங்களுக்கு செஞ்ச அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்துருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறப்பாங்க, அவங்க ஏன் இன்னும் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க? இவ்வளோ அடையாளங்கள் அற்புதங்கள் பார்த்தும் அவங்க ஏன் என்னை வந்து ஆமேன் என்னை ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. ஸோ அப்போ பாருங்கள், அவன் தூண்டினது மட்டும் இல்லை பாருங்கள், அவன் என்ன சொல்ல பாருங்கள், எகிப்தை வந்து பாலும் தேனும் பொழியக்கூடிய ஒரு ஒரு நிலமாக, இடமாக அவன் சொல்கிறாங்க பாருங்களேன். நம்ம இன்றைக்கி எண்ணிக்கை 16, 12-14 வசனங்களில் வாசனை தெரியும். இந்த தாத்தான், இந்த கோராகு, இந்த அபிராம்லாம் எகிப்து தான் பாலும் தேனும் வழியிற தேசமா? ஆட்டோ பாவிங்களா, எப்படி இப்படி ஒரு நிமிஷத்தில் மாற்ற முடிஞ்சிச்சு? அப்போ பாருங்களேன், அந்த 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 அதிகாரத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த பேராசை, அந்த தலைக்கணம், இந்த பட்டுட்ருக்க இந்த இந்த பாலைவனத்து கஷ்டம், நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்தீங்க, நீங்கள் எங்களுக்கு பாலும் தேனும் பொழியிற தேசத்தையும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கல, திராட்சை தோட்டங்களையும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்கல. அதெல்லாம் இருக்குது கண்ணு முன்னாடி. அதுக்கான கஷ்டம் நீங்கள் பட வேண்டியிருக்கு. அதை படமாட்டாங்களாம், ஆனால் வேணுமா பாலும் தேனும் பொழியிற தேசம். இது நம்ம அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மனசாட்சி பார்க்கலாம். ஒவ்வொரு முறையும் நம்ம சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கும்போதும், சோர்வுக்கு இடம் கொடுக்கும்போதும், ஜெபிக்க நம்ம வந்து தோய்வை காட்டும் போதும், அந்த ஒரு தயக்கத்தை காட்டும் போதும், நம்ம ஜெபிச்சாதான் நம்ம பரிசுத்தமாக இருக்க முடியும். நம்மளுடைய சிந்தனையில் பரிசுத்தம் வரும், சாத்தானை விரட்டி அடிக்க முடியும். ஆனால் நம்ம ஒட்டி போடுறதுக்கு நமக்கு வரக்கூடிய அந்த கஷ்டம் இருக்குது பாருங்கள், அந்த தயக்கம் பாருங்கள், அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அசிதியான்ற அந்த ஆவி, தீய ஆவி, சோர்வின் ஆவி, ஆண்டவர் வாக்களிச்சிருக்கிறத நம்பி ஆண்டவர் கூட இருக்கிறாரு. ஸோ பாசிட்டிவாக எப்பப்பெல்லாம் வருதோ எண்ணங்கள், எதெல்லாம் கடவுள் கூட இருக்காருன்னு சொல்லி அமைதியை நமக்கு கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் ஆவியானவரிடமிருந்து வருகிறது. எதெல்லாம் நமக்கு குழப்பத்தையும் பயத்தையும் வர வைக்கிறதோ அது சாத்தானிடமிருந்து வருகிறது. ஆவியானவர் எப்படி குழப்பத்தை கொண்டு வர முடியும்? ஆவியானவர் எப்படி நம்மளை வந்து ஒரு எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு வர முடியும்? அப்படி வராது இல்லையா? அப்போ எப்பப்பெல்லாம் தாட்ஸ் நமக்கு ஜெபிக்க வேணாம், இது வேஸ்ட்டு, நான் ஒன்றும் இல்லை, இந்த தாழ்வு மனப்பான்மை இதுக்குள்ளெல்லாம் ஒரு தாழ்ச்சி வேறு, தாழ்வு மனப்பான்மை வேறு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே கொண்டு போதோ அதெல்லாம் சாதாரணமாக இருந்து கடவுள் உனக்கு என்ன பண்ண, கடவுளுக்கு எதிராக பேசுகிறது பாருங்கள். கடவுள் எங்களை இங்கே கொண்டு வந்து சாகடிக்க வந்தாங்க, அந்த தாட் எல்லாமே சாத்தானிடமிருந்து வருகிறது. அதை உடனடியாக நம்ம நிராகரிக்கணும், உடனடியாக ஜெபத்தின் பக்கம் திரும்பணும். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நாங்களும் தான் குருக்கள் சொல்லி ஏதோ நல்லது மாதிரி ஆரம்பித்தது கடைசியாக ஒரு கிளர்ச்சியாக முடியுது பாருங்கள். நீங்கள் எங்களை கொண்டு வந்து என்னமோ மோசே தான் திட்டமிட்டு இவங்களை கொண்டு வந்து கொல்றதுக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரி. அப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு நல்லதாக ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் கடவுளுக்கு அஞ்சு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ அப்படி தான் ஆரம்பித்தார் மார்ட்டின் லூதர் பிரிந்து போன பிரிவினை சபையை. இப்போ அது எங்கே போய் முடிஞ்சிருக்கு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேருந்து விலகி போயிட்டாங்க. இப்போதைக்கு நானும் இயேசு அவ்வளோதான். அப்படி இருந்தால் தானே சாத்தான் உள்ளே போக முடியும் ஈஸியாக. நானும் ஆண்டவர் இயேசு மட்டும் இருக்கிறோம். பர்சனல் ரிலேஷன்ஷிப், கண்டிப்பாக எல்லாருக்குமே பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோட ஒரு தனித்துவம் வாய்ந்த உறவு வேணும் தான். அதுக்கு நீங்கள் திருச்சபை விட்டு வெளியே போகணும், திருவுருள் சாதனங்களை விட்டு வெளியே போகணும், குருத்துவத்துவத்தில் வெளியே போகணும், மாதாவையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் அவங்களுடைய முன்மாதிரியை விட்டு வெளியே போகணுன்னு என்ன நிச்சயம் இருக்குது, என்ன தேவை இருக்குது? இங்கே உள்ளே இருந்துக்கிட்டே ஆண்டவரோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமே, நற்கரணையில் வச்சுக்கலாமே, ஏன் நீங்கள் இறைவார்த்தையை உள்ளேருந்தே நேசிக்கலாமே. அப்போ பாருங்கள், கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போனால்
எல்லாத்துலேருந்தும் மாட்டிக்கிட்டான். மாட்டி வெளியே போயிட்டாங்க. அந்த ஆதமேவாள்கிட்ட சொன்னது தான், நீங்கள் கடவுளை போல் ஆவீங்க, நீங்கள் சாக மாட்டீங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நேர் எதிர். கானான் தேசம் பாலும் தேனும் பொழியிற தேசம்னா இல்லை, எகிப்து தான் பாலும் தேனும் பொழியிற தேசம். எப்படி ஆப்போசிட்டாக சொல்லலாம் பாருங்களேன். அப்போ இந்த மாதிரி பாவம் செஞ்சு விழும்போது என்ன நடக்குது, நம்மளோட புத்தியில் இருள் அடைஞ்சு போய்கிறது, இன்டலெக்ட் வந்து டார்க்கன் ஆயிடுது, வில்லு வந்து வீக்கன் ஆயிடுது, நம்மளோட விருப்பம் வந்து பலவீனமாயிடுது. அப்போ எது சரி எது தப்பு எது உண்மை அப்படின்னு நம்மளால் இப்போ தேர்ந்தெடுக்கவும் முடியல. ஏன்னா நம்ம இன்டலெக்ட் இருள் அடைஞ்சு போயிருக்கு. அதே போல் அது கண்டுபிடிச்சாலும் அதை எதிர்த்து போராடி அந்த கானான் தேசத்தை போய் அந்த போரிட்டு ஜெயிக்கிறதுக்கான அந்த பலனும் இல்லை. நம்மளுடைய பாவங்களை எதிர்த்து போராடுவதற்கான பலனும் இல்லை. விருப்பம் பலவீனமாகி போயிடுது. ஸோ அது வந்து இந்த ஒரிஜினல் சின்னுடைய பிரச்சனை, இந்த விழுந்து போன அந்த ஜென்ம சுபாவம். ஸோ இது நம்ம ஜபத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வெளியே வரணும். ஸோ நம்ம சூழ்நிலை மோசமாக இருக்கும்போதோ கஷ்டமாக இருக்கும்போதோ இந்த இஸ்ரேல் மக்களை போல் நடந்துக்கக்கூடாதுன்றதை நம்ம தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறோம். விடுதலை பயணம் ஆரம்பித்ததுலேருந்து எப்படி நடந்துக்கக்கூடாதுன்றதை நம்ம கற்றுக்கொண்டே இருக்கிறோம். அன்பந்தங்களே, நம்ம மன சோர்வு அடையக்கூடாது. ஐயோ இதெல்லாம் இவ்வளோ போராட்டம் கஷ்டமாக இருக்கான்னு சொல்லி இஸ்ரேலை போல் நம்ம சோர்வு அடையக்கூடாது. எப்படி காலேபும் யோசுவாவும் மோசேவும் ஆரோனும் போகலாம், நம்ம ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகம் கொடுக்குதோ, அது ஆவியானவற்றிலிருந்து வரக்கூடிய தாட். ஸோ எப்பயுமே புனித லோயலா இன்னாசியார் கூறுகிறார், நமக்குள்ளே 3 எண்ணங்கள் உண்டு. ஒன்று ஆவியானவரிலிருந்து வரக்கூடியது, இன்னொன்று சாத்தானிடமிருந்து வரக்கூடியது, இன்னொன்று நம்மளுடைய மனசாட்சியினுடைய எண்ணங்கள், நம்ம யோசிக்கிறது. ஸோ நம்ம யோசிக்கிற மாதிரியே சாத்தான் யோசிப்பானா, கஷ்டமாக இருக்க முடியாது, அது நம்மளோட எண்ணம் நினச்சிட்ருக்கோம். ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம கண்களை திறக்கணும்னா இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் சாத்தானிடமிருந்து வருதுன்றதை மட்டும் நம்ம நம்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா எதிர்மறையான சோர்வுக்கான எண்ணங்கள், கடவுளுக்கு எதிராக பேசக்கூடிய எண்ணங்கள், நம்மளால் முடியாதுன்ற எண்ணங்கள், பாவம் செய்யணுன்ற எண்ணங்கள் எல்லாம் சாத்தானிடமிருந்து வருதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஈஸியாக எதிர்த்துட்டு உடனடியாக முட்டி போடுறோம். புனிதர்களுக்கும் இது இருந்துச்சு. எல்லா புனிதர்களும் விதிவிலக்கே கிடையாது. நம்மளை விட அதிகமாக சோதிக்கப்பட்டாங்க கூட சொல்லலாம். ஆனால் அவங்க செஞ்சது என்ன தெரியுமா, தாழ்ச்சியோட உடனடியாக முட்டி போட்டு ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, உடனடியாக பைபிள் வாசிக்க ஆரம்பித்தாங்க, உடனடியாக புனிதர்களுடைய புத்தகங்களை வாசித்து அதிலிருந்து பலத்தை எடுத்துக்கொண்டு ஞானத்தையும் ஒளியையும் பெற்றுக்கொண்டு அவங்க இன்டலெக்டையும் வில்லையும் திருப்பி கொண்டே வந்தாங்க. ஆண்டவர் பக்கமாக திருப்பி போராட்டத்தை வெற்றிகரமாக ஜெயித்தாங்க. நம்ம அது பண்ணுறதில்ல. இவன் கொடுக்குற எண்ணங்கள்லேயே உழன்று இந்த கோராகு, தாத்தானு, ஆபிராமு, மிரியம், ஆரோன்லாம் எப்படி அந்த எண்ணத்துக்கு வெளியில் போனோன்னா, சாத்தான் கொடுக்குற எண்ணத்தின் வெளியில் போனோன்னா கடைசியாக முடிகிறது இந்த மாதிரி அழிவில் தான். இது ரொம்ப முக்கியமாக கற்றுக்க வேண்டிய ஒரு பாடமாக நம்ம பார்க்கலாம். சரி, இன்றைக்கி இணை சட்டம் 15ஆவது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். 7ஆம் ஆண்டு ஆண்டவனுடைய ஒரு ஓய்வு ஆண்டாக நம்ம அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி. இதுதான் ஆண்டவர் லூக்கா நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு 4ஆம் அதிகாரம் 16லேருந்து 21 அதிகாரங்களில் ஆண்டவர் தொழுகை கொடுத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து எசேயா இறைவாக்கினருடைய 61வது அதிகாரத்திலேருந்து ஆண்டவருக்கு அந்த சூர்லேடு கொடுக்கப்படுது. ஆண்டவர் இயேசு அதை படிக்கிறார். ஆண்டவரின் ஆவியின் மேலே நான் வந்து ஆண்டவரினுடைய விடுதலையின் ஆண்டை முழக்கமிட்டு அறிவிக்கவும். ஸோ இது எங்கே எசேயா இறைவாக்கினர் 61ஆம் அதிகாரத்தில் எசேயா இறைவாக்கினர் வழியாக இந்த இணைச்சட்டத்தினுடைய இந்த விடுதலையின் ஆண்டு, ஆண்டவரினுடைய விடுதலையினுடைய இந்த ஓய்வு ஆண்டு 7ஆம் ஆண்டு வந்து விடுதலையின் ஆண்டாக எசேயா இறைவாக்கினர் மூலியமாக ஆண்டவர் இறைவாக்கு உரைப்பார். ஒரு விடுதலை ஆண்டு மெசியா வரும்போது அவர் கொண்டு வருவார். அதை ஆண்டவர் இயேசு லூக்கா நற்செய்தியில் எடுத்து படிச்சுட்டு இன்று இந்த வாக்கு நிறைவேறிடுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூறுறாரு. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த இணைச்சட்டத்தை தான் எடுத்து எசேயா இறைவாக்கினர் கொடுத்து எசேயா இறைவாக்கினர் வந்து இறைவாக்கு உரைச்சதை ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் சொல்லி நிறைவேற்றுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதே போல் பாருங்கள், ஒரு சில வசனங்கள் நம்ம இன்றைக்கி கவனிக்க வேண்டியது 6வது வசனம் பாருங்கள். இணைச்சட்டம் 15 நீ பல இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய், நீ பல இனத்தாரையும் ஆளுவாய், உன்னையோ அவன் ஆளமாட்டான். ஸோ இதுக்கு இந்த ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும். நம்ம நிறைய பேர் இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ், பொருளாதார தடையில் இருக்கணும்னா நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம உண்மையிலே கட்டளைகளை கடைபிடிக்கிறோமா, நம்ம கடவுளுக்கு நேர்மையானவர்களாக வாழ்கிறோமா. அப்படின்னா சும்மா கொள்ளை கற்பழிப்பு மட்டும் இல்லை, சிந்தனையில் பரிசுத்தமாக இருக்கிறோமா, கண்களில், வார்த்தைகளில், இதயத்தில். நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆண்டவருடைய நீதி ரொம்ப உயர்வாக இருக்குது, அந்தளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா.
பாருங்கள், இன்றைக்கி 7வதுலேருந்து 8வது வசனம் 11வது வசனத்தெலாம் பாருங்கள். உன் வறிய சகோதரன் மட்டில் உன் உள்ளத்தை கடினப்படுத்தி கொள்ளாதே, உன் கையை மூடிக்கொள்ளாதே, மாறாக அவனுக்கு உன் கரங்களை தாராளமாக திறந்து அவன் தேவைக்கு ஏற்ப எவ்வளவு தேவையினாலும் அவனுக்கு கடன் கொடு. ஸோ அது பாருங்கள், அது எதனால் பாருங்கள், உனது நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பார்கள், அதுதான் கரெக்டு. ஆனால் எனவே நான் உனக்கு கட்டளையிட்டு சொல்கிறேன், உன் சகோதரனுக்கோ உன் நாட்டில் உள்ள வறியவருக்கும் தேவையுள்ளவர்களுக்கு உன் கையை தாராளமாக திற. ஆக்சுவலாக நம்ம யோசிப்பாங்க, நம்ம எப்படி பண்ணுறது, நம்ம எல்லாருக்குமே நம்ம கமிட்மெண்ட் இருக்குது, கஷ்டம் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே நம்ம ஃபேமிலியை பார்க்கணும். எப்போ நம்ம தாராளமாக திறக்க முடியும் சொல்லுங்கள்? 10ல் ஒரு பங்கு எடுத்து வச்சிட்டா ஈஸி. ஓகே, இது கடவுளுக்கு, ஏழைகளுக்கு. இப்போது நம்ம ஆண்டவர் இயேசு சொல்கிறது போல் கடன் கொடுத்துட்டு திருப்பி எதிர்பார்க்க தேவையில்ல. 10ல் ஒரு பங்கு என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை அவங்களுக்கு கொடுத்துடலாம். சந்தோஷமாக கொடுத்துட்டு திருப்பி எதிர்பார்க்காம போயிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லை பாருங்கள், 18வது வசனத்தில் பாருங்கள், நீ அவனுக்கு விடுதலை கொடுத்து அனுப்பி விடுவது உனக்கு வருத்தம் தரக்கூடாது அப்படின்றார். அப்படின்னா மனசில் கூட விடுதலை கொடுத்து அவனுக்கு போகும்போது தாராளமாக கொடுன்றாரு. ஏன்? உன் கடவுளாகிய ஆண்டவர் நீ மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளையும் உனக்கு ஆசி வழங்குவார். ஸோ இந்த மனசில் கசுமணித்தனமாக அப்படியே ரொம்ப கையை மூடி வச்சுக்கிட்டு இல்லாமல் தாராளமாக சந்தோஷமாக அவனும் நல்லா இருக்கட்டும், அந்த மாதிரி மனசு நம்ம வளர்த்துக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது நமக்கு நல்லதுன்றாரு. கடவுள் நம்ம செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பாராம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி இணையச்சட்டம் 16வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பாருங்கள், ஆண்டவர் பாஸ்கா கடத்தலினுடைய விழாவை, புளிப்பற்ற அப்ப விழாவை கொண்டாட சொல்கிறார். அதில் ஒரு சொல்ல பாருங்கள், 3வது வசனத்தில், எகிப்து நாட்டிலிருந்து நீ வெளியேறிய நாளை உன் வாழ்நாள் எல்லாம் நினைவு கூறும் வண்ணம் 7 நாட்கள் அவற்றை புளிப்பற்ற அப்பத்தோடு உண்பாய், அது துயரத்தின் அப்பம். பாருங்களேன், ஆண்டவர் இந்த நினைவு கூற வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவருடைய பாஸ்கா கடத்தலில், புதிய ஏற்பாட்டின் புதிய உடன்படிக்கையின் பாஸ்கா கடத்தலில் இதை நினைவாக செய்யுங்கள். அப்போ பாருங்களேன், பழைய ஏற்பாட்டிலையும் ஆண்டவர் கொண்டு வந்த அந்த முதல் பாஸ்கா அந்த கடத்தலையும் ஆண்டவர் நினைவு கூற சொல்கிறார். அது எகிப்திலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்தது. இன்றைக்கி ஆண்டவர் இயேசு நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்த இந்த பாஸ்காவின் கடத்தலின் அவருடைய அந்த சாக்ரிஃபைஸ், அந்த பலியை, கல்வாரி பலியையும் ஆண்டவர் நினைவு கூற சொல்கிறார். அதனால தான் அந்த மேல் மாடி அறையில் இறுதி ராவணிவின் போது இதை நினைவாக செய்யுங்கள் சொன்னார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? இங்கே புளிப்பற்ற அப்பத்தோட அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாமிசத்தை உண்டாங்க. இங்கே ஆண்டவரின் ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவர் இயேசுவின் மாமிசத்தை புளிப்பற்ற அப்பத்தோட ஒன்றாக இணைஞ்சு நற்கருணையாக நம்ம உண்கிறோம். இதை பாருங்களேன், பிரிந்து போன சகோதரர்கள், ஆண்டவர் ஆவிக்குரிய வகையில் எங்கள் பிரச்சனமாக இருக்காராம். அப்பமும் ரசமும் அப்போ ரசம் தான், அது ஆண்டவருடைய உடல் ரத்தம் இல்லைன்றாங்க. பாருங்கள், பாஸ்கா கடத்தல் ஆட்டுக்குட்டியை அடிச்சிட்டா அந்த ஆட்டுக்குட்டியின் உடலை தான் நம்ம உண்ணணும். நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஏற்கனவே விளக்கங்களில். அது இல்லாமல் ஒரு பேருக்கு அதை நினைவு கூர்ந்துட்டு இங்கே வெறும் அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம உண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பொய். ஆண்டவர் பொய் செலுத்த இங்கே வரல, ஃப்ராட் பண்ண வரல. அதே 2000 வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரியில் பலியான அதே உடலும் ரத்தத்தையும் அந்த ஆட்டுக்குட்டி, பாஸ்கா ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தான் இன்றைக்கி நம்ம நினைவு கூர்ந்து சாப்பிட்டோன்னா தான் உண்மையான பாஸ்கா கடத்தில் நம்ம கடைபிடிக்கிறோன்னு அர்த்தம். இல்லைன்னா அது நினைவு கூர்ந்தல் தான், அது தவறு. ஆண்டவர் அப்படி சொல்லலை. அதனால ஆண்டவர் யோவான் நட்சத்திரம் 6லையும் சொல்கிறாரு, 6ஆம் அதிகாரம் ஃபுல்லாக, என் உடலை என் ரத்தத்தை நீங்கள் குடித்தால் வழிய உன்னால் வழிய உங்களுக்குள்ள நிலை வாழ்வில்லை, நான் அவரை உயிர்த்தெழ செய்வேன் அப்படின்றாரு. அதே போல் பாருங்கள், இந்த ஏழைகளுக்கு கொடுக்குறத இணையச்சட்டம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பாருங்கள், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கியுள்ளதற்கு ஏற்ப ஒவ்வொருவனும் தன்னால் ஆனதை கொண்டு வர வேண்டும். அப்போ பாருங்களேன், இதை நம்ம புதிய ஏற்பாட்லேயும் நமக்கு கடைசி ஃபைனலாக கொடுக்குறாங்க. 10ல் ஒரு பங்குன்னு இல்லை, கடவுள் உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்றவாறு உன்னால் எவ்வளோ உன்னால் முடியுமோ அவ்வளோ கொண்டு கொடுங்க. அதை நம்ம பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப்பாக, ஒரு துவக்க புள்ளியாக தான் இந்த 10ல் ஒரு பங்கை நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்குது, ஸோ பைபிளில் இருக்குது, நம்ம அதை பண்ணலாம். நம்ம அதன் மூலிமா நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கொள்வோம் அழகாக. ஸோ ஏழைகளுக்கு கொடுக்கவும் கடவுளுக்கு கொடுக்கவும் உங்களால் எவ்வளோ முடியுமோ தாராளமாக கொண்டு கொடுங்க, அதை முக மலர்ச்சியோடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு வசனம் பாருங்கள், 16வது அதிகாரத்தில் இணையச்சட்டத்தில் 19 20 பாருங்கள், லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு கூறப்பட்டிருக்கு. பாருங்க, நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டு வரோம்
பாவம் இல்லாமல் எப்படி பரிசுத்தமாக வாழணுன்றது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு வரோம். பாருங்கள், அந்த வசனங்களுக்கு சொல்லுது, ஏனெனில் கையூட்டு ஞானிகளின் கண்களை குருடாக்கும், நேர்மையாளர்களின் வழக்கை புரட்டிவிடும். அப்போ பாருங்களேன், லஞ்சம் வாங்கினா நம்மளோட கண்கள் குருடாக்கப்படும், நேர்மையை புரட்டி போடும். நீதியை மட்டுமே நிலைநிறுத்து. ஸோ ஜஸ்டிஸ், ரைச்சியஸ்னஸ், நேர்மை, உண்மை, நீதி, இதை தான் நம்ம கடைபிடிக்கணும். இரக்கம். அதான் பாருங்கள், இன்றைக்கி திருப்பாடல் 97 11வது வசனத்தில், நேர்மையாளர்களுக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியையும் விதைக்கப்பட்டுள்ளன. ஸோ நம்ம நேர்மையாக இருந்தோன்னா நமக்கு அந்த ஒளி கிடைக்கும், எது சரி எது தப்புன்னு பார்க்குறதுக்கான ஒளி. நம்ம நேரிய உள்ளம், அப்ரைட் ஹார்ட்டாக இருந்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியும் கடவுள் நமக்கு ஏற்கனவே விதைத்துள்ளாராம். ஸோ நம்ம நேர்மையாக இருக்கணும், நேரிய உள்ளத்தோராக இருக்கணும். அவருடைய வழிகளை விட்டு விலகாமல் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோன்னா மகிழ்ச்சியும் ஒளியும் நமக்கு உண்டு. தொடர்ந்து பயணிப்போம், நம் வாழ்வை மாற்றிக்கொள்வதற்கான பயணத்தில் இணைவோம், தொடர்ந்து வருவோம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.